இந்த 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் சாமிக்கு மாலை போடுறீங்களோ நான் சொல்கிற இந்த 4 டெக்னிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு உடல் வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு சளி இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு குளிருது, ஜுரம் அடிக்குது அப்படின்ற தொந்தரவே இருக்காது. இந்த நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த வருஷமும் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டோட மாலையும் போட ஆரம்பிப்பீங்க. என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிப்பாக 2 வேளை குளிக்க போகிறீங்க. அந்த 2 வேளையும் லைட்டாக தண்ணியை சூடு பண்ணி வெது வெதுன்னு தண்ணியில் தான் குளிக்கணும். 2வது, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடம் டைல்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லிப்பர் போட்டு தான் நடக்கணும். 3வது, நீங்கள் 3 வேளையும் சூடாக தான் சாப்பிட போகிறீங்க. ஆனால் ஒரு வேளை சூழ்நிலை சாப்பிட முடியாத பட்சத்தில் நான் சொல்கிற டெக்னிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். காலையில் எந்திரிச்சோடனே பூஜைலாம் நீங்கள் முடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பில் தண்ணி வைங்க தேவையான அளவு. அதில் கொஞ்சம் தனியா, இஞ்சி, தேவையான அளவு மிளகு ப்ளஸ் ஒரு அரை நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு ஒரு 1/4 டம்ளர் குடிங்க. அதே மாதிரி சாயந்தரமும் தண்ணி அடுப்பில் வைங்க. அது கொதித்த உடனே கொஞ்சம் சுக்கு, தனியா, இனிப்புக்கு அரை நாட்டு சக்கரை போட்டு குடிங்க. மேலும் நீங்கள் நைட்டு தூங்கும் பொழுது வெறும் தரையில் படுக்கக்கூடாது. அதே மாதிரி துணி விரிச்சும் படுக்கக்கூடாது. உங்களுக்குன்னு தனியாக ஒரு கோரப்பாய் வாங்கிக்கோங்க. கோரப்பாய் விரித்து படுங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். இதே எனர்ஜியோட அடுத்த வருஷமும் நீங்கள் கண்டிப்பாக சாமிக்கு மாலை போடுவீங்க. பல பேர் ஒரு வருஷம் போட்டு அடுத்த வருஷமே நான் ஐயோ எனக்கு தேவையே இல்லை, உடம்பு ரொம்ப மோசமாயிடுது, எனக்கு நடுங்குறது அப்படின்னு ஒரு சிலர் வெளியேறதுக்கு இதுவும் முதல் காரணம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஒரு நேயர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது சபரிமலைக்கு நாங்கள் இப்போ வந்து மாலை போட்டிருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 வேளை பச்சை தண்ணியில் குளிக்கிறோம். அதுவும் இந்த கிளைமேட்டில் வேற குளிக்கிறதுனால சளி பயங்கரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, என்ன கஷாயம் குடிக்கணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் நம்ம எதை வச்சு நம்ம இந்த கிளைமேட், அதுவும் இந்த மாதம் வந்து சபரிமலைக்கு மாலை போடுறோம். இந்த மாதம் பெண்கள் வந்து மோஸ்ட்லி வெளியே வெள்ளனை எந்திரிச்சு, அதாவது சீக்கிரமாக எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு பெரிய கோலம் போடணும் இப்படிலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? ஏன்னா நம்ம முன்னோர்கள் எப்போவுமே ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. இந்த கிளைமேட்டில் அதுவும் பனி கொட்டுற டைமில் காலங்காத்தால் ஒரு பச்சை தண்ணியில் ஊற்றிட்டு ஒருத்தர் பூஜை பண்ணுறாரு. அதுவும் காலங்காத்தால் அந்த பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு வெறும் தரையில் தான் படுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பெண்களும் காலையில் குளிச்சுட்டு அந்த கோலம் வந்து பனி கொட்டுறதுல வந்து கோலம் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்ம முன்னோர்கள் இதை சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன கான்செப்ட் வேறு. ஆனால் நம்ம தவறாக கடைப்பிடிச்சிட்டு இதனால தான், அதாவது மாலை போட்டதுனால தான் எனக்கு சளி பிடிச்சிருக்கு, நான் வாசலில் வந்து கோலம் போட்டதுனால தான் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த இயற்கையை தான் திட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் அது முற்றிலும் தவறு. இப்போ நம்ம முன்னோர்கள் என்ன காரணத்துக்காக நம்ம இந்த கிளைமேட்டில் மாலை போடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த கிளைமேட்டில் பனி, மழை இதெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். அதிகபட்சம் அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்கும். அக்டோபர்லேருந்து இந்த ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் அப்படியே அந்த பனி இருள் மூட்டத்தோடையே இருக்கும். இந்த கிளைமேட்டில் வெயில் அவ்வளோவா வராது, சீக்கிரமாக இருட்டிடும். இந்த டைமில் தான் கருப்பு உடை அணிஞ்சிட்டு மாலை போட சொல்லியிருப்பாங்க. ஏன் கருப்பு உடை அப்படின்னா, கருப்புடை ஒரு சிலர் ரொம்ப ரேராக ப்ளூ கலர். ஏன் இந்த 2 கலர் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கருப்பு கலர் தான். ஏன் அந்த கருப்பு கலர் அப்படின்னா, அதுவும் இந்த பனிக்காலத்தில் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சது. இந்த கிளைமேட்டில் நீங்கள் கருப்பு உடை போடும் பொழுது இந்த எல்லா பக்கமும் குளிர்ச்சியாகவே இருக்கும். ஆனால் கருப்பு என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புக்குள்ளே சூடை தக்க வச்சுக்கும். அப்போ உள் உறுப்பு கதகதப்பாக ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். பனிக்காலத்தில் தொட்டு பாருங்கள், அப்படியே கை காலம் ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் சூடாகுதுன்னா, வெளியே பனி அளவுக்கு அதிகமாக கொட்டுது. நம்ம மேலே தாக்கக்கூடாதுன்னு தோல் என்ன பண்ணுதுன்னா, ஓவராக ஹீட்டை செக்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு பேலன்சிங்காக இருக்கும். இப்போ வெளியே தோல் சூடாக இருக்கிறதுனால உள்ளுறுப்பு சில்லுன்னு ஆகிடும். அதை காம்பன்சேட் பண்ணுறது தான் நம்ம மழையிலையோ இல்லை பனி குடிச்சுன்னா உடனே சூடாக ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சூடாக எடுத்து குடிப்போம். ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இப்போ இந்த பனி நேரத்தில் நீங்கள் கருப்பு கலர் உடை அணியும் பொழுது உங்களுக்கு சூடு உள்ளே தங்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே சூடு இருக்கிறதுனா சூடு ஆக ஆரம்பிக்கும். இதனால் உள்ள குளுமையாக இருந்தது சூடு வரும்பொழுது அங்கே கதகதப்பாகும், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது நம்ம சும்மா கருப்பு உடை போடணும்னா கேட்க மாட்டோம். அதனால சாமி பேரை சொல்லி கருப்பு உடை அணியணும். சரியா மாலை போடணும். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். அப்போ சாமிக்கு மாலை போட்டோன்னா காலையில் கம்பல்சரி குளிக்கணும். பச்சை தண்ணியில் குளி, காலையிலே குளி, நைட்டு குளிக்கணும். 3 வேளை பூஜை பண்ணணும்.
3 வேளையும் சூடாக சாப்பிடணும், அதுவும் வெறுந்தரையில் கொடுக்கணும், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம முன்னோர்கள் சொன்னது. ஆனால் நம்ம தவறாக கடைபிடிச்சிட்டு இந்த மாலை போட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சு, இல்லை இந்த பனி ஓவராக கொட்டுறதுனால அப்படின்ட்டு இயற்கை மேலே பழிய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் காலையில் நமக்கு தண்ணியை ஊற்ற சொல்கிறாங்கன்னா, அந்த குளியல் எங்கே எடுக்கணும்னு கேட்டு பாருங்க. இந்த முன்காலத்தில் சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எல்லாருமே எப்படி குளிக்கணும்னா, கிணத்துல தண்ணி இறைச்சி குளிக்கணும், அல்லது ஆறு இல்லைன்னா குளத்துல தான் போய் குளிக்கணும். இப்படி பச்சை தண்ணியில் நீங்கள் குளிக்கும் பொழுது, அதாவது கிணத்துலையோ இல்லை ஆற்றுல எடுக்கும்போது புது தண்ணி ஊறும், அந்த தண்ணியே சூடாக இருக்கும். இதை நீங்கள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு அந்த பச்சை தண்ணி ஊற்றும் போது உடம்பு சூடாக ஊற்றுற மாதிரி இருக்கும், வெது வெதுன்னு ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி சில்லுன்னா இருக்காது, வெது வெதுன்னு இருக்கும். அந்த தண்ணியில் சுட சுட வெது வெதுன்னு குளிச்சுட்டு வந்த உடனே பூஜை பண்ண சொல்லுவாங்க. பூஜை பண்ணும்போது நல்லா விளக்கு நெருப்பு இதெல்லாம் நம்ம ஜோதி நல்லா சுற்றி எரியும் போது நம்மளை அறியாமே ஒரு வித சூடு நம்மளை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சூடாக சாப்பிட சொல்லியிருப்பாங்க காலையில். அதே மாதிரி மதியமும் பூஜை பண்ண சொல்லுவாங்க. பூஜை பண்ணிட்டு மதியமும் ஒரு வேளை சாப்பிடணும். இதே மாதிரி விளக்கு ஊதுபத்திலாம் இருக்கும்போது ஒரு வித சூடு உருவாகும். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் கருப்பு தான் போட்டிருப்பாங்க, அதுவும் அவங்க சூடை கொடுத்துட்ருக்கோம். சாப்பிட்ற உணவும் சூடாக சாப்பிடணும். இரவும் அதே மாதிரி குளிச்சுட்டு வந்து சூடாக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க. இதற்கு காரணம் என்னென்னா, உள்ளுறுப்பு, ஏன்னா அந்த கிளைமேட்டில் பாடி ஓவராக குளுமையாக இருக்கும், அதை சமன்படுத்துறதுக்கு கதகதப்பாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணும். ஏன்னா வெயில் இருக்காது, வெயில் இருந்தால் இயற்கையாகவே உடம்புல நோய் சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் வெயில் இல்லாத நேரத்தில் நோய் சக்தி அதிகமாக வேணும்னு நம்ம முன்னோர்கள் வந்து வழிமுறைப்படுத்தணும். இது சொன்னால் செய்ய மாட்டாங்கன்ட்டு சாமி பேரை சொல்லி நம்மளை செய்ய சொன்னாங்க. அதே மாதிரி தான் பெண்கள். இப்போ பெண்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, காலையில் நீங்கள் இதே மாதிரி தான் ஆற்றுலையோ கிணத்துலையோ தண்ணி இறைச்சி குளிச்சுட்டு வந்து கோலம் போடு. அந்த பனியில் நம்ம இருக்கும் பொழுது உள்ளுறுப்பு கதகதப்பாக ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம குளிக்கிறது எந்த தண்ணியில் குளிக்கிறோம், இப்போ எந்த தண்ணியில் குளிக்கிறோம்னா டேங்க்கில் நிறச்சி வச்சுருப்போம். அது நேற்று தண்ணியோ முந்தா நேற்று தண்ணியோ இல்லை நைட்டு போட்டு காலைல நிறச்சிருப்போம். மோஸ்ட்லி நிறச்சி வச்ச தண்ணி தான். நம்ம வீட்டில் கிணறும் கிடையாது, ஆறும் கிடையாது, குளமும் கிடையாது, நம்மளை சுற்றி எதுவுமே. அதனால் ஆல்ரெடி நிறச்சி வச்ச தண்ணி தான் குளிக்கிறோம். அந்த மாதிரி நிறச்சி வச்ச தண்ணி வந்து காலையில் பயங்கர சில்லுன்னு இருக்கும், ஐஸ் கட்டியமாக இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் உடம்புல ஊற்றும் பொழுது ஏற்கனவே உள்ளுறுப்பு குளுமையாக இருக்குது, அதை கதகதை பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பச்சை தண்ணி சிக்கு சிக்கு சிக்குன்னு உடம்புல ஊற்றும் பொழுது உள்ளுறுப்பு இன்னும் குளுமையடைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி 3 வேளை சூடாக சாப்பிடணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படி தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், 3 வேளை சாப்பிட முடியாத சூழ்நிலை. ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன், காலையில் சாப்பிட்டு குடுகுடுன்னு வேலைக்கு போகணும், அங்கே போய் நம்ம ஆறின சாப்பாடு தான் இருக்கும். நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து நம்மளுக்குன்னு சூடாக செஞ்சு போகிறதுக்கு, ஏன்னா நம்ம மனைவியும் வேலைக்கு போயிருப்பாங்க, வீட்டில் ஆள் இல்லாத பட்சத்தில் மதியம் செஞ்ச குழம்பையோ ஏதோ சூடு பண்ணி சாப்பிடணும். இப்போ அப்படி தான் நடைமுறையில் இருக்குது. ரொம்ப ரேராக நைட்டுக்கு சூடாக சாப்பிட்றாங்க. அப்போ நம்மளுடைய உணவு முறையும் மாறிடுச்சு. கேட்டால் நம்ம காலம் மாறி போச்சு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி பரவாயில்ல, காலம்தான் மாறி போச்சு. காலையில் உங்களால் உங்கள் வீட்டில் ஆறு இல்லை, கிணறு இல்லை, எதுவும் இல்லை, வேறு வழி இல்லை, பச்சை தண்ணி தான் குளிக்கிறீங்க. அதே மாதிரி சாப்பாடும் நம்மளால் சூடாக சாப்பிட முடியல சூழ்நிலை. ஓகே, அப்போ குளிச்சுட்டு அவங்க நைட் எதில் படுக்க சொல்கிறாங்க, வெறுந்தரையில். அவங்க நடக்கிற நடை எல்லாமே மண்ணில் தான் நடப்பாங்க, வெறுந்தரையில் தான் நடக்கணும், வெறுங்காலில் தான் நடக்கணும். இதெல்லாமே ஏன் அப்படின்னா உள்ளூர்ப்ப கதப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே நடக்கும்போது மண்ணில் நடக்க போகிறதில்ல, ஸ்லிப்பரோ ஷூவோ போடுறோம். அப்படியே நம்ம நடந்தாலும் மண்ணில் நம்ம காலே படாது. அது வீட்டுக்குள்ளே சொல்லவே வேணாம், டைல்ஸில் தான் நடப்போம். அப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே தவறாகவே பண்ணுறதுனால உள்ளுறுப்பு ஓவராக குளுமையடைஞ்சு சளி தேங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் யார் மேலே பழிய போடுறோம்னா பனி மேலேயோ அல்லது இந்த மாலை போட்டேன் இந்த பச்சை தண்ணியில் குளித்ததுனால அப்படின்றோம். பச்சை தண்ணியில் குளித்ததுனால கிடையாது, நீங்கள் செய்கிற முறை தவறாது. அப்போ நம்ம எல்லாமே அப்டேட் ஆகிட்டோம். அந்த காலத்தில் இப்படி தாங்க பண்ணாங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். சூடாக சாப்பிடுங்க, போய் கிணத்துல போய் தண்ணி இறைச்சி குளிங்க, டைல்ஸில் நடக்காதீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் மாறி போச்சுங்க. நான் எங்கள் வீட்டில் கிணறே இல்லைன்னா போய் எந்த ஊரில் போய் நான் கிணத்துல தேடுறது, வேறு வழி இல்லை, பச்சை தண்ணியில் குளிச்சுக்கோங்க. அதாவது உங்கள் வீட்டில் தேங்கின தண்ணி, மாலை போட்டிருக்கீங்க, கருப்பு கலர் உடை போட்டிருக்கீங்க, அதெல்லாம் சிறப்பு. சூடாகவும் சாப்பிட முடியாத சூழ்நிலை, ஓகே சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் டைல்ஸில் வீட்டில் நடக்கிறீங்கல்ல, அது ஸ்லிப்பர் போட்டு நடங்க. ஐயோ சாமி போட்டிருக்கேங்க, மாலை போட்டிருக்கேங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே நீங்கள் அப்டேட் ஆனதுனால இதுலேயும் அப்டேட் ஆகிறது தப்பு கிடையாது. நீங்கள் எல்லா விஷயத்தையும் நான் சூடாக தாங்க சாப்பிட்றேன், 3 வேளையும் நான் வந்து கிணத்துல ஆற்றுல தான் இறைச்சி தண்ணி குளிக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் டைல்ஸு ஸ்லிப்பர் போடாமல் நடக்கலாமான்னா பரவாயில்ல. ஏன்னா ஏதோ 1-2 சரியாக பண்ணுறீங்க, எதுவுமே சரியாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா உள்ள நோய் தான் இருக்கும். இதில் வேற பாருங்கள், ஆண்கள் மாலை போட்டிருக்கும் போது பெண்கள் தீட்டு வர நேரத்தில் அவங்க வரக்கூடாது, அவங்க தொடக்கூடாதுன்னா சொல்லி அவங்க ஒதுக்கி வச்சுருப்போம், அந்த 3 நாளோ 5 நாளோ. இது ஏன் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா, அந்த தீட்டு நேரத்தில் பெண்களுக்கு 3 நாள் ஓய்வு கொடுத்தாங்க. அதை சும்மா ஓய்வெடு வேலை செய்யாதனா கேட்க மாட்டோம்.
அதனால் அவங்க தீட்டு அவங்கள தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அவங்கள எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க, ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் சொன்னது. ஆனால் இப்போ காலம் என்ன ஆகி போச்சுன்னா, உனக்கு தீட்டாளி கோயிலுக்கே வராதுன்னு துரத்திடுறாங்க. அப்படி கிடையாது. கோயிலுக்கு வராதுன்னு துரத்துறாங்க, அது சரி. ஆனால் வீட்டில் வேலை செய்யாமல் இருக்காங்கன்னா வேலைக்கும் போகணும், வீட்லேயும் வேலை செய்யணும், எல்லாமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ மெயினாக தீட்டு நேரத்தில். அதனால் பெண்கள் தீட்டு நேரத்தில் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணுன்றதுக்காக வழிவகுத்தது தான் தொடக்கூடாது, இவங்க எந்த பொருளையும் தொடக்கூடாது, ஓரமாக உட்காருங்கன்னு சொன்ன விஷயம். ஆனால் அதை நம்ம மறந்துட்டோம். ஆனால் மற்ற விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீ தீட்டா கோயிலுக்கே வராது. இன்னும் சில இடத்துலலாம் பார்க்குறேன், மாலை போட்டிருக்காங்க. அந்த 1 மாதமோ இல்லை 20 நாளோ ஒருத்தர் மாலை போட்டிருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கு பீரியட்ஸ் டைமில் வேலை கொடுக்கக்கூடாது. ஆனால் பீரியட்ஸ் டைமில் இவன் வீட்டில் சமைக்காமையும் இருக்க முடியாது, இவ தானே சமைச்சு போகணும், வேறு வழி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இவளுக்கு மாத தீட்டு வந்துச்சுன்னா நம்மளால் அந்த வீட்லேயும் படுக்கவும் முடியாது, இவளையும் வேறு வெளியும் அனுப்ப முடியாது, வேறு வழியில். எல்லாமே சின்ன சின்ன ஃபேமிலி ஆயிடுச்சு. அதனால் அந்த 10 நாளோ 20 நாளோ இவளுக்கு பீரியட்ஸே வரக்கூடாது. வர நாளாக இருந்தாலும் அதற்கு ஒரு மாத்திரையை போட்டு அந்த 1 மாதம் வரவே கூடாதுன்றது மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆப்ஷன். ஆனால் இதெல்லாம் முற்றிலும் ரொம்ப 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 தவறு. இது இப்போ தெரியாது உங்களுக்கு, இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் அந்த கர்ப்பப்பை ரொம்ப பலவீனம் ஆகும் பொழுது எனக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சுன்னு அப்பயும் அதையே கடவுளை தான் திட்டுவோம். ஆனால் நம்ம பண்ண தவறால தான் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் மாதத்தீட்டு அன்னைக்கு அந்த ஆண்கள் வீட்டில் மாலை போட்டு இருந்தாங்கன்னா மாதத்தீட்டு அன்னைக்கு அவங்க ஓரமாக உட்காந்துருக்கணும், வேலை செய்யாமல். அது ஆனால் அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. ஒருத்தர் அப்படி இருந்தாங்கன்னா பாட்டி வீட்டில் இருப்பாங்க, பாட்டி செஞ்சு போடுவாங்க. இன்னொருத்தர் யாராவது இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் மாறி மாறி யாராவது ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் தீட்டு விளக்காக இருந்தாலும் இன்னொருத்தர் செய்வாங்க. ஆனால் இப்போ இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் நம்ம அப்டேட் ஆகிட்டோம். அப்போ நான் தீட்டு வந்துட்டேங்க, மாலை வேறு வீட்டில் போட்டிருக்காங்க, இதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா இது இயற்கையாக நடக்கிறது, இதுக்காக ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் தீட்டு டைமில் இவங்க பெண்கள் சபரிமலைக்கு ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த தீட்டு டைமில் அவங்க ஓய்வு எடுக்கணும். இந்த டைமில் வேலை செய்யக்கூடாது. காலையில் இதே மாதிரி பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. அந்த ஒரு மெயினாக சாப்பிட இந்த பூஜை பண்ணும்போது சவுண்டாக பாடுறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் பெண்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி வச்சாங்க. ஆனால் நம்ம இது எல்லாமே அவங்களுக்கு அந்த பீரியட்ஸுன்ற மைண்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, அந்த 3 நாள் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்தா போதுமானது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க, உங்கள் மனைவி பீரியட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூடுமான வரைக்கும் அன்றைக்கி வேலை செய்யாமல் கொஞ்சம் ஓய்வு எடுக்க கொடுத்துட்டு நீங்கள் கூடமாட வேலை செய்யுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க வீட்டில் இருந்தால் அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்கள தொடக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. இப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லவே இல்லை. அந்த டைமில் அவங்களுக்கு ஓய்வு வேணும். 3 நாள் கூட கொடுக்காதீங்க, 1 நாள் ஓய்வு கொடுங்க. அதுக்கு அடுத்த 28 நாள் 29 நாள் அவங்க பம்பர மாதிரி வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் வேறு, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க, இப்போ எனக்கு நான் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு இப்போ புரியுது. நான் இப்போ மாலை போட்டிருக்கேன், எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாயிடும். இப்போ ஆனால் பிடிச்சிட்ருக்கு, வேறு ஏதாவது கஷாயம் குடிக்கணுமா இந்த கிளைமேட்டில் அப்படின்னா, காலையில் கம்பல்சரி தனியா, மிளகு, இஞ்சி, பால் இல்லாமல் தண்ணியில் கொதிக்க வச்சு அரை நாட்டு சக்கரை போட்டு குடிங்க. காலையில் சும்மா ஒரு 1/2 டம்ளர். மாலை ஒரு 5-6 மணிக்கா இதே தனியா, சுக்கு நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு இவ்வளோ ஒரு 1/2 டம்ளர் காலையிலையும் இரவும் இந்த 2 வேலையும் குடிச்சிட்டு வாங்க. முடிஞ்சால் கூடுமான வரைக்கும் ஒரு லைட்டாக காரச்சாரமாக மிளகு, சின்ன வெங்காயம், இஞ்சி போட்ட காரம் சேர்ந்து சாப்பிட்டு உணவுகள் எடுத்துகிட்டு வரும்போது உள்ளுறுப்பு கதகதப்பாகும் பொழுது இந்த சளி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சபரிமலை மாலை போடுறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அது ஏன் இந்த கிளைமேட்டில் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சாங்கன்னா, நம்ம உடம்புல நோய் சக்தி அதிகமாக வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஆனால் அதையே நம்ம கஷ்டமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ இதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த சபரிமலைக்கு மாலை போட்டு நான் தண்ணி ஊற்றுறேன். மாலை போட்டது யாருமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மாலை போட்டது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் தண்ணி ஊற்றுறோம் 2 வேளை, அதனால தான் அப்படின்னு அது மேலே பழிய சொல்கிறாங்க. தண்ணி ஊற்றுற முறை தவறாக இருக்குது, அவ்வளோதான். வேறு வழி இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் வீட்டுள்ள ஸ்லிப்பர் போட்டு நடங்க. அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது வெறுந்தரையில் படுக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ படுக்க முடியுமா? நான் ஒரு லைட்டாக டவல் விரிச்சிட்டு படுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன் டவல்? மண் தரை கிடையாது. மண் தரையில் நீங்கள் வெறுந்தரையில் படுத்தீங்கன்னா ஆரோக்கியம். ஆனால் இப்போ படுக்க முடியாத சூழ்நிலை டவல். ஆனால் சின்ன மெலிஸ் டவல் போடாதீங்க. அது கீழே டைல்ஸில் இருக்கிற கூலிங்கை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம உடம்புல டைல்ஸில் படுக்கிற மாதிரியே உருவாக்கி விட்டுரும். ஸோ ஒரு கோரப்பாய் வாங்கி அதில் படுங்க. சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுங்க, நம்ம உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாகவே இருக்கும். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.